அனைவருக்கும் வணக்கம். ஒளி உலகில் இருந்து மென்குரல்கள் பாகம் 4. புத்தகத்துல பக்கம் நம்பர் 357 நம்ம கடைசியா படிச்சது. பாபுஜி மகராஜினுடைய மனைவி இறக்குறாங்க 27 செப்டம்பர் 1949. பாபுஜி குறுகிய காலத்திற்கு நோய்வாய்ப்பட்டு பின் எனது மனைவி இறந்து விட்டார். அவள் மதிப்பிற்குரிய லாலாஜி சாஹேப் மீது பரிபூரண நம்பிக்கை கொண்டிருந்தாள். மொழிபெயர்ப்பாளரின் குறிப்பு: அவள் மிக உயரிய ஆன்மீக நிலையை எட்டுவதற்கான பாதை தடங்களின்றி அமைய பாபு ராமேஸ்வர் பிரசாத் மிஸ்ரா மற்றும் எல்2 ஈஸ்வர் சகாய் அவர்களுடன் இணைந்து பாபுஜி கடினமாக உழைத்தார். 29 செப்டம்பர் 1949. பாபு: மதிப்பிற்குரிய லாலாஜி, உங்களுக்காக ஒதுக்கப்பட்ட இந்த மிக உயரிய இடத்தை நீங்கள் உங்கள் சக்தியினால் உங்கள் மனைவிக்கு கிடைக்கச் செய்வதை நான் விரும்பவில்லை. தனது சக்தியின் மூலம் நீந்தி தானாகவே முன்னேறி சென்றடையக்கூடியதை அவள் செய்யட்டும். அவள் அந்த இடத்தை அடைவாள் என்ற எண்ணத்துடன் நீங்கள் நீந்துவதற்கான திறனை அவளுக்கு அளித்தால் எவ்வாறாயினும் அவள் அங்கு வந்தடைவாள். உங்கள் மன விருப்பம் உங்களை நிர்பந்திக்கிறது, ஆனால் நான் அதற்கு தடை விதிக்கிறேன். மிக உயர்ந்த நிலையில தன்னுடைய மனைவியை கொண்டு போய் வைக்கிறதுக்கு பாபுஜி ஒர்க் பண்றத லாலாஜி தடுக்கிறார். ஒரு அளவுக்கு தான் உங்களுடைய மனோபலத்தால கொண்டு வர்றத நான் அனுமதிக்க முடியும். இதற்கு மேல அவளாக நீந்தி வர வேண்டும். இது எல்லாருக்குமே இதுதான். நம்ம எப்படியும் கொண்டே பாபுஜி மைய மண்டலத்துல வச்சிருவாங்கன்னு நினைக்கிற எல்லாருக்கும் இது ஒரு காஷன். லாலாஜி பாபுஜி நினைச்சாலும் தாஜியே அதை நினைச்சாலும் மேல இருக்கிறவங்க அதை அனுமதிக்க மாட்டாங்க. அதனால தன்னுடைய மனைவிக்கு மிக உயரிய இடத்தை வழங்குவதற்காக தன்னுடைய சக்தி முழுவதையும் பாபுஜி பயன்படுத்துவதை லாலாஜி தடை செய்கிறார். இந்த பெண் வந்துள்ள முக்தி என்ற நிலைக்கு குறிப்பிட்ட தகுதி தேவை. தூய்மையான எளிமையான உங்களுக்கு அவள் எப்போதும் சிரமங்களைத்தான் அளித்தாள். எனினும் நீங்களும் அவள் காரணமாக பல நிலைகளை கடந்திருக்கிறீர்கள். அத்தகைய விஷயங்களுக்கு அவளது அன்பு காரணியாக இருக்கவில்லை என்றாலும் உங்கள் கடமை உணர்வை நான் பாராட்டியாக்க வேண்டும். இந்த உதாரணம் மட்டுமே அனைவராலும் பின்பற்றப்பட வேண்டும். நம்ம முதல் பாகம் படிக்கும் பொழுது பல முறை பாபுஜி லாலாஜிட்ட ஆலோசனை கேட்கிறார். என் மனைவியை நான் எப்படி ஹேண்டில் பண்றது, அவள்கிட்ட அவளுடைய கோபத்துல இருந்து நான் எப்படி என்னை விடுவித்துக் கொள்வது, அது மாதிரியான கேள்விகள்லாம் கேட்கிறார். ஒரு சில நேரத்துல பாபுஜி லாலாஜிட்ட கேட்கிறாரு, நான் அவள்கிட்ட நடிக்கட்டுமா, மேல அன்பு இருக்கிற மாதிரி, அவ சொல்றது எல்லாத்தையும் ஒத்துக்கிற மாதிரி நடிக்கட்டுமா, பிரெட்டண்டிங் அப்படின்னு கேட்கிறாரு. அதையும் லாலாஜி வேணாங்கிற, நீ எப்பயும் இருக்கிறது மாதிரி இரு. அதன் பிறகு சில முக்கியமான நேரங்கள்ல அவங்களுடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய மனைவியினால பாபுஜிக்கு ஏற்படக்கூடிய துன்பங்களின் போது லாலாஜி சொல்றது, குடும்பம் என்பது இந்த மாதிரியான ஒரு தவம், அதை நீ ஏத்துக்கிட்டாகணும், இது உன்னை பல்வேறு நிலைகள்ல மேல உயர்த்தும் அப்படின்லாம் சொல்லிதான் கொண்டு வர்றார். ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க மிகுந்த கோபம் உடையவர் பாபுஜியோட மனைவி. அடுத்தது பாபுஜிக்கு தனிப்பட்ட முறையில பெரிய சேவை செய்யுது, அவருடைய ஆன்மீக நிலைகளை அறிந்து, அவருடைய ஆன்மீக உள்நிலைகளை அறிந்து பாராட்டுற மாதிரியான ஒரு நபர் கிடையாது. அப்படி இல்லாத பொழுதிலும் அதுதான் அவர் சொல்றாரு, நீங்களும் அவள் காரணமாக பல நிலைகளை கடந்திருக்கிறீர்கள். அவங்களுடைய கோபம், அவங்களுடைய வெறுப்பு, அவங்க காட்டிய எதிர்ப்புணர்வு, அந்த நேரங்கள்லாம் பாபுஜி தன்னுடைய வாழ்க்கையில ஆன்மீக பயிற்சியில பல நிலைகளை கடக்க உதவி இருக்கு அப்படிங்கிற. குடும்பத்துல ஏற்படக்கூடிய சிக்கல்களும் துயரங்களும் குடும்ப சூழ்நிலைகளும் நம்மளை பண்படுத்துகின்றன அப்படின்னு சொல்றது மாதிரி பல்வேறு நிலைகளை, ஆன்மீக நிலைகளை கடந்து செல்ல வெளியில இருந்தெல்லாம் தேவையில்லை, அவங்களே அந்த ஒரு துன்பத்தையும் துயரத்தையும் கொடுத்தாங்க, சோதனைகளையும் கொடுத்தாங்க அப்படிங்கிறதான் லாலாஜி அப்படி சொல்றார். எப்போதும் அவள் உங்களுக்கு சிரமங்களை அளித்தாள் என்றாலும் அந்த சிரமங்கள் மூலமாக நீங்களும் பல நிலைகளை கடந்திருக்கிறீர்கள்.
இந்த பல நிலைகளை கடந்திருக்கிறதுக்கு அவங்க உங்க மேல காட்டின அன்பு காரணமாக இருக்கவில்லை. அவங்க உங்க மேல காட்டின கோபமும் வெறுப்பும் தான் காரணமாக இருந்தது என்றாலும் கூட நீங்கள் இன்னைக்கு அதுக்காக துவேஷமா இல்ல. ஒரு மனைவிக்கு கணவன் செய்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பங்கு, கணவனுடைய பங்கு என்ன, ஒரு மனைவியினுடைய சோலை அதனுடைய உன்னத நிலைமைக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிறதுதான். என்னை நம்பி வந்தவளை நான் எந்த அளவுக்கு உயர்த்த முடியுமோ அந்த அளவுக்கு உயர்த்துறது என்னுடைய கடமை அப்படின்னு பாபுஜி எடுத்துக்கிட்டார். இந்த உதாரணத்தை தான் நம்ம ஒவ்வொருத்தரும் பின்பற்ற வேண்டும் அப்படின்னு லாலாஜி சொல்றார். சகோதரரே, உண்மையில் இந்த அனைத்து பாராட்டும் எனக்கே உரியதுங்கிறார். உங்களை பாராட்டுறேன்னா இந்த பாராட்டெல்லாம் உங்களுக்கு கிடையாது, நான் என்னையே பாராட்டிக் கொள்வது போல. ஏனென்றால் இத்தனை குறுகிய காலத்தில் அது போன்ற நிலைக்கு ஒருவரை உயர்த்த எவருக்கும் சாத்தியமில்லை, யாராலையும் முடியாது. என்னுடைய சக்தி மட்டுமே உங்களுக்குள் செயல்படுகிறது அப்படிங்கிறார். என்னுடைய சக்தி தான் உங்களுக்குள்ளார செயல்பட்டு இந்த மாதிரி ஒரு ஷார்ட் பீரியட்ல ஒரு ஹை லெவலுக்கு ஒருத்தரை உயர்த்துற ஒரு விஷயத்தை செய்து முடித்திருக்கிறது. அதனால இவ்வளவு நேரம் நான் உங்களை பாராட்டினேன் இல்லையா, இந்த பாராட்டெல்லாம் எனக்கே உரியது அப்படின்னு சொல்றார். உண்மையில் அது என்னுடையது அல்லது உங்களுடையது என்பதே அல்ல. அந்த சக்தியானது உங்களுது என்னதுன்னு பிரிச்சு பார்க்கறதே கிடையாது. இரண்டும் ஒன்று அப்படிங்கிற அளவுக்கு கலந்துடுச்சு. அவரவர் விருப்பத்திற்கேற்ப நான் அல்லது உனது என்று கூறிக்கொள்ளலாம். இந்த விஷயத்தில், அதாவது உங்களுடைய மனைவியினுடைய ஆன்மாவிற்கு ஒரு முக்தி அளித்த ஒரு மேம்பட்ட நிலைக்கு கொண்டு செல்கின்ற விஷயத்துல பாபு ராமேஸ்வர் பிரசாத் மிஸ்ராவும் நிறைய பணி செய்துள்ளார். ஆனால் அத்தகைய தருணங்களுக்கு நீங்கள் இவருக்கு பயிற்சி அளிக்க வேண்டும். ஈஸ்வர் சகாய் உண்மையிலேயே இது அற்புதம் தான் அப்படின்னா, ஈஸ்வர் சகாய் இப்ப இருக்கிறாரு, அவரு தான் இதை எழுதிட்டு இருக்காரு அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா ஈஸ்வர் சகாய கூப்பிட்டு சொல்லி சொல்றாரு. ஈஸ்வர் சகாய் உண்மையிலேயே இது அற்புதம் தான் அப்படின்னு அவர் சொல்றதுனால இந்த நோட்ஸை எடுத்துட்டு இருக்கிறது ஈஸ்வர் சகாய்ன்னு நம்ம வச்சுக்கலாம். சுவாமி விவேகானந்தர் அவர் வர்றார். ராம்சந்திர, நான் உங்களுக்கு கூறுகிறேன், இவ்வளவு குறுகிய காலத்தில் மிக உயர்ந்த நிலைக்கு ஒருவரை உயர்த்த முடியும் என்பதற்கு யோக பயிற்சியின் சரித்திரத்திலேயே முதல் உதாரணம் இதுதான். சம்ஸ்காரங்கள் இன்னும் எங்கேயோ தங்கியுள்ளன, அதபடி அவற்றை அழித்து விடுங்கள். தான் முக்தி அளிக்க தேர்ந்தெடுக்கும் ஒருவரது ஆன்மாவை விடுவிக்க எனது பிரபு ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவர்கள் அந்த நபரின் சம்ஸ்காரங்களை தனக்குள் எடுத்துக்கொண்டார். அத்தகைய ஒருவர் மனித இனத்திற்கு கிடைப்பது அரிது. இது இயற்கையின் விதிக்கு புறம்பானது. மனிதர்களுக்கு இது கிடைப்பது அரிது. இது உங்களுக்கு பரிசாக கிட்டிய ஒரு மிக விசேஷமான சக்தி ஆகும். பாபுஜியினுடைய மனைவிக்கு முக்தி அளிக்கிற அந்த ஒரு நிலைமையை பற்றி சுவாமி விவேகானந்தர் சில குறிப்புகளையும் கொடுக்குறார். கம்ப்ளீட்டா அவங்களுடைய அவ்வளவு சம்ஸ்காரையும் ரிமூவ் பண்ணாதான் நீங்க அவங்கள முக்தி அடைய வைக்க முடியும். அவ்வளவையும் ரிமூவ் பண்ணிருக்கீங்க, ஆனால் அவையெல்லாம் முழுமையாக அழிக்கப்படாமல் வேற எங்கேயோ தங்கி இருக்க வாய்ப்பு இருக்கு. அப்படி இருந்தால் அது எங்க இருக்குன்னா உங்களுக்குள்ளாரதான் இருக்கும். ஏன்னா நீங்க தான் அவங்கள உள்ளுக்குள்ளார எடுத்துக்கிட்டு அவங்களுடைய சம்ஸ்காரங்களை நீங்கள் வாங்கி அழித்தீர்கள். அப்படி அழிக்கப்படாமல் இருக்கிற சம்ஸ்காரங்கள் ஏதாவது இருந்தால் அவையெல்லாம் உங்களை பாதிக்காதபடி அழித்து விடுங்கள் அப்படிங்கிறார். அப்ப பாபுஜி எந்த மெத்தடை யூஸ் பண்ணாருங்கிறத கீழே சொல்றார். என்னுடைய குரு ராமகிருஷ்ண பரமஹம்சரும் யாருக்காவது முக்தி அளிக்கணும்னா அவங்களுடைய சம்ஸ்காராவை தனக்குள்ளார எடுத்துக்குவாரு. இது இயற்கைக்கு மாறான விஷயம் அப்படின்னா கூட இது ரொம்ப ஒரு ஸ்பெஷலான கிஃப்ட். இந்த விஷயம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு, உங்களுக்கு ஒரு எளிமையாக கிடைத்த ஒரு விசேஷமான சக்தி இது. இது ரொம்ப ரொம்ப மனித குலத்தில் யாருக்கும் கிடைப்பது அரிது அப்படின்னு சொல்றார். இந்த மாதிரியான ஒரு திறமை, அதாவது ஒருத்தருக்கு முக்தி அளிக்கணும் அப்படின்னு நினைச்சா அவருடைய முழு சம்ஸ்காரங்களையும் தனக்குள்ளார வாங்கி அந்த சம்ஸ்காரங்களை எல்லாம் பஸ்பமாக்கிட்டு அவரை முக்தி நிலைக்கு கொண்டு போக முடியும் அப்படிங்கிறது ஒரு அவதார புருஷருக்குத்தான் இந்த திறன் வழங்கப்படும். ஆனால் எல்லா அவதார புருஷர்களுக்கும் அது கிடையாது.
இதுக்கு முன்னாடி ஸ்ரீ கிருஷ்ணர் ஒருவர் தான் இந்த திறனை தேவையான அளவு பயன்படுத்திய மகாபுருஷர். நீங்கள் அற்புதங்களை செய்துள்ளீர்கள். அவள் வேறு எவருக்கும் மனைவியாக இருந்திருந்தால் அவளுக்கு முக்தி என்பது சாத்தியமாகி இருக்குமா? உங்கள் மதிப்பிற்குரிய மாஸ்டர் அவளிடம் மிகவும் கனிவு காட்டினார். அவள் முக்திக்கு அதுவும் ஒரு காரணமாகும். என்னதான் பாபுஜி மேல கோபம் இருந்தாலும் பாபுஜியினுடைய மனைவி லாலாஜியின் மீது மிகுந்த பக்தியும் மரியாதையும் உடையவராக இருந்தார். அந்த அன்புதான் லாலாஜியினுடைய மனதை இழகச் செய்து இந்த வேலை நடைபெறுவதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது. மரியாதை நிமித்தமாக அந்த உடல் எரிக்கப்பட்டிருக்க கூடாது. உங்களது காலம் வரை அவளது அஸ்தி எங்கேயாவது பாதுகாக்கப்படலாம் என்பது சாத்தியம்தானே. அவளது அஸ்தி சக்தியூட்டப்பட்டு ஒளியூட்டப்பட்டுள்ளது. மற்றவர்கள் விரும்பும் அதே விதியை சந்தித்த ஒரே மகாபுருஷரின் மனைவி அஸ்தி வடிவத்திலாவது பாதுகாக்கப்பட வேண்டும். ஒரு மகாபுருஷரோட மனைவிக்கும் அதே நிலைமைதான், ஒரு மகாபுருஷருக்கும் அதே நிலைமை தானே. மற்றவர்கள் விரும்பும் அதே விதியை சந்தித்த ஒரு மகாபுருஷரின் மனைவி அஸ்தி வடிவத்திலாவது பாதுகாக்கப்பட வேண்டும். நீங்கள் அவளை தெய்வீக பணிக்கு உரியவளாக தயார் செய்தீர்கள் என்பது அற்புதம். அப்ப இந்த அளவுக்கு ஒரு எதிர்ப்புணர்வோட வாழ்ந்த உலகாயத பற்றுடைய ஒரு பெண்மணிய இறக்கின்ற தருவாயில முழுமையாக அவங்களுடைய சம்ஸ்காரங்களை அகற்றி மிக உயர்ந்த ஆன்மீக நிலைமைக்கு கொண்டுட்டு போய் அவங்களா ஆன்மீக பணிக்கு தயார் செய்திருக்கிறார் பாபுஜி. நான் அவளிடம் வேலை வாங்க விரும்புகிறேன். அவள் சிறிது காலம் ஓய்வெடுக்கட்டும். அவள் உங்கள் அருகில் வேலை செய்வாள் அப்படின்னு சொல்றார். இந்த நிலைமை பாபுஜியினுடைய தந்தையுடைய இடத்துலையும் பார்க்கிறோம். ஏன்னா பாபு மதன் மோகன்லாலுடைய தந்தை உள்முக தொடர்பு கொள்ளும் பொழுது பத்ரி பிரசாத்துக்கு மிக உயர்ந்த நிலைமையை கொடுத்துருக்கீங்க. ஆனால் அவர் பூமியில எந்த பயிற்சியும் செய்யாம இங்க வந்ததுனால அவர் அடைந்துள்ள நிலைக்க பற்றிய ஒரு திகைப்பு, அதுல இருந்து அவர் வெளியில வராததுனால இன்னும் அங்கே இருக்கிறாங்க. இந்த ஆன்மாவும் இங்க இருந்து விடுபட்டு போய் கொஞ்ச நாள் ஓய்வு எடுக்கட்டும், ரெஸ்ட் ஆகட்டும், ஆழ்ந்த அமைதியில எல்லாத்தையும் மறந்து அதுலயே கொஞ்ச நேரம் இருந்து தெளிஞ்சு வரட்டும் அப்படிங்கிறதுதான் சொல்றாரு. எல்லா ஆன்மாக்களுக்கும் அதுதான், ஒரு குறிப்பிட்ட காலம் எடுத்துக்கும். பயிற்சி இல்லாம இந்த மாதிரி ஒரு திடீரென்று வேற ஒரு நிலைமைக்கு போறது. ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு அடிக்கடி போயிட்டு பழக்கப்படுத்தி வந்தவங்கள திடீர்னு கொண்டு போய் ஒரு நாள் அந்த ஊர்ல இருங்கன்னு விட்டுட்டா அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. அவங்க அந்த நிமிஷத்துலயே சாதாரணமா இருப்பாங்க. இது வரைக்கும் அந்த ஊருக்கே போகல, வீட்டை விட்டு வெளியிலயே போகல, அப்படி ஒரு ஊரே இருக்கும்னு தெரியாது. என்டையர்லி டிஃபரெண்டான ஊரு, மொழி வேற. அந்த ஊர்ல கொண்டு போய் புதுசா ஒருத்தரை விட்டா எப்படி திகைச்சுக்குவாங்களோ அப்படிதான் அந்த ஆன்மாவும் இருக்கும். ஸோ அது அமைதி கொள்ளணும். அதுக்காக கொஞ்ச நாள் அவங்க ஓய்வு எடுக்கட்டும் அப்படின்னு சொல்றாரு. அவள் உங்கள் அருகில் இருந்து வேலை செய்வாள். உங்களால் இன்னமும் உங்கள் முன் உள்ள பணிக்கு ஒருவரை உருவாக்க முடியவில்லை. ஆனால் உங்கள் மனைவியை அவள் இறக்கும் தருவாயில் உருவாக்கினீர்கள். வாழுகின்ற ஒருவர் அத்தகைய பலனை இன்னமும் உங்களிடம் இருந்து அடைய முடியாதது வருந்தத்தக்கதல்லவா? உங்கள் சகாக்கள் நான் கூறுவதை கவனிக்காமல் இருப்பது விசித்திரம்தான். அதே நேரத்துல விஷயத்தையும் சொல்றார். இறக்குற தருவாயில இருக்கிற ஒருத்தரை உங்களால இந்த அளவுக்கு உயர்த்த முடியுதுன்னா, வாழ்கின்ற நிலைமையில இருக்கிற எத்தனையோ பேரு ஒரு உண்மையான பயிற்சி செய்து உங்கள்கிட்ட தன்னை அர்ப்பணிக்க முன்வந்தால் எந்த அளவுக்கு உங்களால உயர்த்த முடியும். ஆனா அவங்கெல்லாம் உங்களை கண்டுகொள்ளாமல் இருப்பது ஒரு விசித்திரம் சொல்ற. ஒளி உலகில் அத்தகைய உயரிய நிலையை அடைந்த பெண்கள் மிக சிலரே உள்ளனர். சகோதரர்களே, இது உங்களுக்கு ஒரு பாடம் அல்லவா? அனைத்து பந்தங்களில் இருந்தும், வரம்புகளில் இருந்தும், ஆசைகளில் இருந்தும், வாழ்க்கையின் ஒவ்வொரு செயலிலிருந்தும், உலக பற்றுகளில் இருந்தும், அனைத்திலிருந்தும் விடுபட்டு பிரகாசத்துடன் உங்கள் மனைவி ஒளி உலகிற்கு சென்றார். அத்தகைய உதாரணத்தை காண்பது அரிது. எப்படி அனுப்பி வைக்கிறார் பாருங்க. எல்லா விஷயங்களையும் அவங்கள்ட்ட இருந்து எடுத்துட்டு அனைத்து பந்தங்களின் வரம்புகளில் இருந்தும் எல்லா லிமிட்ஸையும் உடைச்சிட்டாரு. எல்லா விதமான கட்டுகளையும் தளர்த்தி விட்டார். அந்த ஆன்மாவுக்கு இந்த உடம்புல இருந்த போது இந்த எல்லா ஆசைகள்ல இருந்தும் விடுதலை எடுத்து கொடுத்தார்.
வாழ்க்கையின் ஒவ்வொரு செயலிலிருந்தும் உலகாயத பற்றுதல்களில் இருந்தும் அவர்களை விடுபடுத்தி முழுமையாக லிபரேட்டடா அனுப்பி வச்சிருக்கார். பிரகாசத்துடன் அவள் ஒளி உலகத்திற்கு சென்றார். அதாவது வாழ்நாளில் எந்த வழிமுறையையும் மேற்கொள்ளாமல் இத்தகைய சீரிய ஆன்மீக உயர்நிலையை அடைவது என்பது அரிது. எந்த வழிமுறை, எந்த பயிற்சியும் பண்ணல, சத்சங்கத்துல உட்கார்ல, எந்த விதமான ஒரு வழிபாட்டு முறையையும் மேற்கொள்ளாத இந்த மாதிரி ஒரு ஆன்மாவுக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை கிடைக்கிறது என்பது ரொம்ப ரேர் அப்படின்னு சொல்றாரு. நாங்கள் அவள் நிலை கண்டு பொறாமை கொள்கிறோம். எப்படி பாருங்க, ஒளி உலகத்துல இருக்கிற ஆன்மாவுக்கு ஏது பொறாமை? பட் அவர் அந்த மாதிரி ஒரு உணர்வை சொல்றார். ஏன்னா பொறாமை எப்போ வரும்? நம்ம கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறப்ப கஷ்டமே இல்லாம ஒருத்தன் நம்மளை முந்திட்டு போய் ஒரு விஷயத்தை அடைந்து விட்டால், நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு நமக்கு கிடைச்ச ஒரு விஷயம் ரொம்ப ஈஸியா ஒருத்தனுக்கு கிடைச்சதுன்னா ஒரு பொறாமை வராதா? அதான் சொல்றாரு, இந்த உலகத்துல யாருமே கஷ்டப்படாமல் எதையும் பெறுவதில்லை. இதை அடைவதற்கு செய்ய வேண்டியவற்றை செய்ததன் மூலமே இங்கு ஒளி உலகில் எங்கள் நிலையை நாங்கள் அடைந்தோம். எவ்வளவு பயிற்சி பண்ணியிருப்போம், எவ்வளவு தியாகம் பண்ணியிருப்போம், இந்த அளவுக்கு எங்களை நாங்கள் உருக்கி கொண்டிருப்போம். அதெல்லாம் செஞ்சுதானே நாங்க ஒளி உலகத்துக்கு வந்தோம். என் வாழ்நாளில் எனக்கு எப்போதும் சிரமங்கள் இருந்தன. நிலையான முடிவுக்கு வராத மகிழ்ச்சி மற்றும் அமைதி மிக்க இந்த நிலைக்கு வருவதற்கு நீங்கள் உட்பட அநேகமாக அனைவரும் சிரமங்களை அனுபவித்துள்ளீர்கள். உங்களையும் எடுத்துக்கங்க, உங்க குருநாதர் எடுத்துக்கங்க, என்ன எடுத்துக்கங்க. இந்த ஒரு நிலையான மகிழ்ச்சியில, பிளிஸ்ல நீந்துறதுக்கு நம்ம எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு இருக்கிறோம், எவ்வளவு சிரமங்களை அனுபவித்திருக்கிறோம். அவள் எனது மகள், அதனால் நான் அவளிடம் செல்கிறேன். நீங்கள் சூரியன், அவள் சந்திரன். அவள் அஸ்தியை புனிதமான கங்கை நதியில் கரைப்பதற்கு அனுப்ப தேவையில்லை. இந்த அஸ்தி பாதுகாக்கப்பட வேண்டும். உலகம் இதுவரை கண்டிராத மிக உயர்ந்த பெண்மணிகளில் அவளும் ஒருத்தி. எப்படி இருந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பாராட்டும் எப்படிப்பட்ட ஒரு நிலையும் கிடைக்கின்றது. அது ஒன்லி ரீசன் பாபுஜியுடைய மனைவி அப்படிங்கிற ஒரே தகுதியினாலேயே இவ்வளவு பெரிய ஒரு வாய்ப்பும் இந்த மாதிரியான ஒரு நிலையும் அந்த ஆன்மாவுக்கு கிடைக்குது. மதிப்பிற்குரிய லாலாஜி, நான் இந்த கருத்தை முற்றிலும் ஏற்றுக்கொள்கிறேன். விவேகானந்தர், சுவாமி விவேகானந்தர், அவளது அஸ்தியை கங்கை நதியில் கரைக்க வேண்டாம் என நான் உங்களுக்கு உத்தரவிடுகிறேன். அப்பேற்பட்ட உயர்ந்த பெண்மணியின் அஸ்தி கங்கை நதியின் அலைகளால் அடித்து செல்லப்பட வேண்டாம் என்பதால் அவை பாதுகாக்கப்பட வேண்டும். நினைவு சின்னம் அல்லது சமாதி என்று நீங்கள் கூடும் இடத்தில் இதை வைக்கலாம். ஏன்னா அந்த அஸ்திக்கு ஒளி விட்டுறாங்க. அவங்களுடைய எலும்புகள்ல எல்லாத்துலயும் டிரான்ஸ்மிட் பண்ணி அதை சக்தி மிக்கதாக ஆக்கி வைக்கிறாங்க. சாதாரணமா இந்த அஸ்தியை கங்கையில கரைக்கிறதுக்கு காரணம் அதுல இருக்கக்கூடிய அந்த அந்த கங்கையுடைய புனிதத்தினால அந்த அஸ்தி புனிதம் அடையணும். ஆனா இங்க இந்த அஸ்தியானது மிக அதிகமான சக்தியோடு ஒளியூட்டப்பட்டு இருக்கு. இதை கொண்டு போய் கங்கையில கரைக்காதீங்க, இதை பாதுகாப்பாக வைங்க. அப்ப அதுல இருந்து வெளிப்படுற அந்த ரேடியேஷன் நிறைய பேருக்கு உதவும். அப்ப அவங்களுக்கு ஒரு சமாதி அமைச்சு அதுக்குள்ளார வைங்க அப்படின்னு சொல்றாரு. அது அவங்களுக்கு செய்யற மரியாதைன்னு சொல்றாரு. மொழிபெயர்ப்பாளரின் குறிப்பு: ஷாஜகான்பூரின் புறநகர் பகுதியில் ராம்சந்திர அவர்களின் குடும்பத்தினர் தகனம் செய்யப்படுவதற்கான நிலம் உள்ளது. ராம்சந்திர அவர்களின் தந்தை, தாய், மனைவி, மகன் தினேஷ் சந்திரா, பாபு ராமேஸ்வர் பிரசாத் மிஸ்ரா மற்றும் ஈஸ்வர் சகாய் இவர்கள் அனைவரின் தகனம் செய்யும் இடமும் அதில் உள்ளது. ராம்சந்திர அவர்களின் அஸ்தியில் சிறிது அங்கு அவர் மனைவியின் அஸ்தியுடன் ஒன்றாக வைக்கப்பட்டுள்ளது. பெரும்பகுதி ஆசிரம வளாகத்தில் உள்ள சமாதியில் உள்ளது. இப்ப இதுல இருந்து நமக்கு ஒரு குறிப்பு என்ன வருது அப்படின்னா, ராம்சந்திர அவர்களின் குடும்பத்தினர் தகனம் செய்யற இடத்துல ராமேஸ்வர் பிரசாத் மிஸ்ராவும் ஈஸ்வர் சகாயும் வர்றாங்க அப்படின்னா ஏதோ ஒரு விதத்துல அவங்க அவரோடு குடும்ப உறவினராக இருக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்கு போல். அது என்னங்கிறது நமக்கு தெரியல. பட் இந்த இடத்துல இதுதான் ஒரு முக்கியமான ஒரு குறிப்பாக நம்ம பார்க்கிறோம். அவங்களுக்குன்னு ஒரு நிலம் இருக்கு, அதுல அவங்களுடைய சமாதிகள் இருக்கு, கரெக்ட். பட் இதுல ராமேஸ்வர் பிரசாத் மிஸ்ரா, ஈஸ்வர் சகாயும் உடைய தகனம் செய்யும் இடமும் அங்கு உள்ளது. அப்படிங்கும் பொழுது ஏதோ ஒரு விதத்துல
இவங்க 2 பேரும் பாபுஜிக்கு ஒரு குடும்ப ரிலேஷன்ல வர்றாங்க. அது என்னன்னு இது வரைக்கும் சொல்லப்படலை. பட் இந்த இடத்துல இருந்து அதை நம்ம தெரிஞ்சு கொள்ளலாம். 30 செப்டம்பர் 1949 சுவாமி விவேகானந்தர். ராம்சந்திரன். உலக பெண்மணிகளில் இவள் 2வது விசேஷமான பெண்மணி. மிஷன் உறுப்பினர்களிடையே நிறைய சக்தியும் நிறைய மந்தத்தன்மையும் இருக்கிறது. உங்களுக்கு நிகரான மகாபுருஷர் இன்னமும் பிறக்கவில்லை என்ற ரகசியத்தை உங்களுக்கு கூறுகிறேன். 3 ஸ்டேட்மெண்ட்டும் 3 வெவ்வேறு விஷயங்கள். முதல் விஷயம் வந்து பாபுஜியுடைய மனைவியை பத்தி சொல்றாரு. 2வது விஷயம் பாபுஜியுடைய சீடர்களை பத்தி சொல்றாரு. 3வது விஷயம் பாபுஜியை பத்தி சொல்றாரு. உலக பெண்மணிகளில் இவள் 2வது விசேஷமான பெண்மணி. அடுத்தது மிஷன் உறுப்பினர்களிடையே நிறைய சக்தி இருக்கு, அதே நேரத்தில் நிறைய மந்தத்தன்மையும் இருக்கிறது. உங்களுக்கு நிகரான மகாபுருஷர் இன்னமும் பிறக்கவில்லை என்ற ரகசியத்தை உங்களுக்கு கூறுகிறேன். இது மனித புரிதலுக்கு அப்பாற்பட்டது. நீங்கள் இந்த உலகத்தில் ஒரு சாதாரண மனிதனாக வாழ்ந்து வருகிறீர்கள். ஆனால் மற்றொரு உலகை, அதாவது ஒளி உலகின் மீதான ஆதிக்கத்தை பெற்றிருக்கிறீர்கள். இதுவரை உலகம் கண்டிராத மகோன்னதமான ஆசானாகிய உங்கள் மாஸ்டருடைய ஆசையாகும் இது. இங்க ஒரு சாதாரண மனிதராக வாழ்ந்து கொண்டு உங்களுடைய அந்த இன்னொரு என்டிட்டி அது வந்து ஒளி உலகை ஆண்டு கொண்டிருக்கிறது சொல்றார். உங்கள் மாஸ்டர் உங்களுக்காக செய்துள்ள தியாகத்தை போல அந்த அளவிற்கு இதுவரை வேறு எவரும் தியாகம் செய்ததில்லை. நான் அவரது உதாரணத்தை பின்பற்றுகிறேன். ஆனால் அவர் ஏற்றுக்கொண்ட வழிமுறை ஒரு பாவனையானது மட்டுமே. 2 மகாபுருஷர்கள் மட்டுமே உள்ளனர், நீங்கள் மற்றும் உங்கள் குருநாதர். பணியை நிறைவு செய்ய உங்கள் வாழ்நாள் நீட்டிக்கப்படும். இதுவே என் பிரார்த்தனை. 2 கிரேட் பர்சனாலிட்டிஸ் தான்ட்டார். வேற யாரையும் சொல்லல. அவருடைய குருவை கூட அவர் சொல்லல. 2 மகாபுருஷர்கள் மட்டும்தான் இங்க. ஒண்ணு லாலாஜி, இன்னொன்னு நீங்கன்ட்ட. இவங்க வந்து டிஃபரெண்ட். 2 பேரும் இந்த காம்பினேஷன் டிஃபரெண்ட் அப்படிங்கிறத சுவாமி விவேகானந்தர் வந்து மீண்டும் வலியுறுத்துறாரு. பாபுஜியோடைய லைஃபை எக்ஸ்டெண்ட் பண்றதை பத்திய ஒரு பிரார்த்தனையும் வைக்கிறார். மிஷன் இன்னும் உங்கள் மடியில் உள்ள ஒரு சிறு குழந்தை போல உள்ளது. நீங்கள் அஸ்திவாரம் தோண்டி கல் எழுப்பியுள்ளீர்கள். ஆனால் மிஷன் உறுப்பினர்கள் இன்னும் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் நேரத்தை சரியாக பயன்படுத்துவதில்லை. உங்களை போன்ற ஒரு மகாபுருஷர் வெகு காலம் இங்கு இருக்க போவதில்லை என்பதை அறிந்து புனிதமான முகத்தை கொண்ட உங்களுக்கு அவர்கள் தங்களை முழு நேரமும் அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும். அவர்களது விடுதலைக்கு இந்த ஒரு வழிமுறைதான் உள்ளது. இதை மேற்கொள்பவர் எவராக இருந்தாலும் அவர்கள் வெற்றி பெறுவார்கள். உங்களுக்கு பிறகு அது அவர்களுக்கு அதிக பயனளிப்பதாக இருக்காது. அவர் சொல்றாரு, பாபுஜியினுடைய பிசிக்கல் பிரசன்ஸை யூஸ் பண்ணிக்க சொல்லி திரும்பி 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 வலியுறுத்திக்கிட்டே வர்றாங்க. ஏன்னா இப்ப இந்த நிமிஷத்துல உங்களுடைய புனிதமான முகத்தை நேர்ல பார்த்து உங்களுக்காக தன்னை அர்ப்பணித்து கொண்டு நீங்கள் கொள்கின்ற ஆன்மீக பணிகளை செய்து கொண்டு உங்கள் நினைவுல வாழ யாராவது முயற்சி பண்ணா அவங்களுக்கு முக்தி உறுதிங்கிற. உங்கள் வாழ்நாளின் போது தேவையானதை செய்பவர்களுக்கு பயன் கிடைக்கட்டும். தற்போதைய சூழல் ஆன்மீக சக்தி நிறைந்ததாக இருக்கிறது. உலகத்தின் அனைத்து இடங்களில் இருந்தும் அவர்களால் ஆன்மீக சக்தியை ஈர்க்க முடியும். ஸ்ரீ கிருஷ்ணரின் நாட்கள் மீண்டும் வந்திருக்கின்றன. உங்கள் வாழ்நாள் இறுதி வரை இது முழு வீச்சில் இருக்கும். அதன் பிறகு சரியாக குறிப்பிட்டது போல ஸ்ரீ கிருஷ்ணரது நாமத்தை ஜெபிப்பதால் மட்டுமே அவரால் முக்தி அளிக்க முடியாது. இப்ப இருக்கிற இந்த சூழ்நிலையில உங்களுடைய முகத்தை பார்த்து உங்களோட இருந்து நீங்க சொல்ற வேலையை கேட்டுக்கொண்டிருந்தாலே அதை செய்ய முடியும். அந்த அளவுக்கு இங்க வந்து ஒளி இறங்கி இருக்கு. அந்த மாதிரியான ஆன்மீக சக்தி நிரம்பி இருக்கு. அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படிங்கிறதுக்கு இந்த எடுத்துக்காட்ட சொல்றார். ஸ்ரீ கிருஷ்ணரது நாமத்தை ஜெபிப்பதால் மட்டுமே அவரால் முக்தி அளிக்க முடியாது அப்படிங்கிறத, அதே மாதிரி உங்களுடைய பேரை சொல்லிக்கிட்டு உங்க போட்டோவை வச்சு கும்பிடுறதுனால மட்டுமே அது இன்னுமே நடக்க போறது கிடையாது. இப்ப உங்களை உயிரோட வச்சுக்கும் பொழுது நீங்க பயன்படுத்திக்கணும் எல்லாரும். அதுதான் இதுக்கு அர்த்தம். ஸோ இதுக்கு டைரக்டா அவர் வந்து அங்க சொல்றாரு அப்படின்னு எடுத்துக்காம
ஸ்ரீகிருஷ்ணருங்கிறத பாபுஜின்னு வச்சுக்கிட்டு அவர் பேரை மட்டும் சொல்லிக்கிட்டு இருந்தா அவரால் முக்தி அளிக்க முடியாது. அதன் பிறகு அப்படிங்கிறார், நீங்கள் வாழ்நாள் இறுதி வரை இந்த சக்தி முழு வீச்சில் இருக்கும். அதன் பிறகு உங்கள் பெயரை சொல்வதால் மட்டுமே உங்களால் முக்தி அளிக்க முடியும் அப்படிங்கிற நிலைமை இருக்காது. அதனால வெறும் பேரை சொல்லிட்டு ராமச்சந்திரா ராமச்சந்திரான்னுட்டு அதுவே போதும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறவங்க கொஞ்சம் மாறுங்க அப்படிங்கிறது தான் அதனுடைய அர்த்தம். இறக்கும் தருவாயில் முழு நம்பிக்கையுடன் உங்களை தியானிக்கின்ற ஒருவரை யம தர்மரால் எதுவும் செய்ய முடியாது. அவர் உங்கள் ஆணையின் கீழ் நடப்பவர். ரொம்ப ஒரு முக்கியமான சீக்கிரட் ஒன்று சொல்றாரு. இது சாதாரணமாவே குருவை தாண்டி தான் எந்த ஒரு யமதர்மர் எப்பயுமே ஒரு சீடரை குருவோட அனுமதி இல்லாம கொண்டு போக மாட்டாருங்கிறது எப்பயுமே உள்ளது. அதுல இங்க என்ன சொல்றாருன்னா, யமதர்மரே உங்களுடைய கண்ட்ரோல்ல தான் இருக்கிறாரு டோட்டலா. இறக்கும் தருமையில அப்ப இருக்கிற நேரத்துல உங்களை யாராவது ஒரு முழு நம்பிக்கையோட தியானம் பண்ணா அவரை யமதர்மர் தொடக்கூட முடியாது. உங்க பர்மிஷன் இருந்தால் மட்டும்தான் அவரால் அவங்கள கொண்டு போக முடியும் அப்படின்னு சொல்றாரு. ஸோ நமக்கு நம்ம பண்ற மெடிடேஷன்லாம் நமக்கு இன்னைக்கு உதவுதோ இல்லையோ, அந்த இறக்குற நேரத்துல நம்முடைய குருநாதர் நினைவுல இறக்கும். அதுக்கான ஒரு பிரார்த்தனை முதல்ல இன்னைக்கு என்ன நிலைமையோ, எப்படி இருப்போமோ, என்ன மாதிரியான ஒரு உணர்வு இருக்குமோ தெரியாது இன்னைக்கு. ஆனா அந்த செகண்ட்ல அந்த அந்த நம்மளை விட்டு நம்மளுடைய ஆன்மா வெளியேற அந்த செகண்ட்ல நம்ம முழுமையா நம்ம மாஸ்டருடைய நினைவுல பரிபூரணமா கரைஞ்சிருக்கிற ஒரு அந்த வினாடியை மாஸ்டர் நமக்கு ஆசியாக வழங்கணும் அப்படின்னு இந்த நேரத்தில் நம்ம ஒரு பிரார்த்தனை வச்சுக்குவோம். பாபுஜியுடைய மனைவி இறக்கும் பொழுது யமதர்மர் இருக்கிறாரு, பாசக்கயிறு வீசுறத பாபுஜி பாக்குறாரு. பார்த்தோம்னா பாபுஜிக்கு கோபம் தடுத்து நிறுத்துறாரு. யமதர்மரை அழிக்க போறார் கோபத்துல. எப்படி என்னுடைய பர்மிஷன் இல்லாம இதை நீ செய்யலாம் அப்படிங்கிறத. ஸோ பாபுஜி அடுத்த நிமிடம் சங்கல்பம் செய்தா யமதர்மர் அழிவுக்கு உள்ளாவார். அப்படிங்கிறப்ப லாலாஜி தடுக்கிறாரு. நீ என்ன செய்து கொண்டிருக்குங்கிறத பாரு, உன்னால முடியும், யமதர்மரை அழிக்க உன்னால முடியும். ஆனால் அதன் பிறகு அவருடைய வேலையும் நீனே தான் செய்யற மாதிரி இருக்கும், அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்க அப்படின்னு சொன்ன பிறகுதான் பாபுஜி கண்ட்ரோல் ஆகி ஒரு கோபம் குறைகிறார். ஏன்னா ஒரு மகாபுருஷனுடைய மனைவியை எப்படி அவருடைய ஒரு ஒரு மரியாதையோடு அவருடைய ஒரு கட்டுப்பாட்டின் கீழே இருக்கிற ஒருத்தர் அவர்கிட்ட கேட்காம அனுமதி இல்லாமல் எப்படி பாசக்கயிறை வீசலாம்? அதுதான் பாபுஜியினுடைய மிக கோபத்துக்கு அவர் கொண்டு போகுது. இது எப்படி செய்யறாருன்றதால் இந்த மாதிரி நடந்தது அப்படிங்கிறத சாரிஜி ஒரு ஒரு காலகட்டத்துல சொல்றார், பாபுஜி தன்ட்ட சொன்னதாக சொல்றார். இப்ப இதுக்கு அவர் சொல்றாரு, உங்கள் மனைவி இறக்கும் தருணத்தில் ஏற்பட்ட நிகழ்வை நான் கிருஷ்ணருக்கு கூறுவேன். யமதர்மர் என்ன செஞ்சாரு அப்படிங்கிறத உங்களுடைய அனுமதி இல்லாம அந்த மாதிரி அவங்களுடைய உயிர் மீது பாசக்கயிறை வீசியதற்காக தண்டனையாக யமதர்மர் 3 நாட்களுக்கு தன் பணியை விட வேண்டும். இது எப்பயுமே டிவைன்ல இது ஒரு 3 நாளுங்கிறது ஒரு கணக்கு. ஏதாவது ஒரு பாவத்துக்கு பிராயச்சித்தம்னா 3 நாளைக்கு தண்டனை அனுபவிக்கணும். பாபுஜி கூட ஒரு காலகட்டத்துல அது மாதிரி ஒரு 3 நாள் சாப்பாடு இல்லாம ட்ரெயின்ல இந்த பக்கமும் அந்த பக்கமும் போக முடியாம மாட்டிக்கிட்டார். ஒரு ஒரு கட்டளையை ஒரு ஒரு தவறான ஒரு விஷயம், அதாவது ஒரு ஒரு நாய்க்கோ எதுக்கோ முக்தி கொடுக்க முயற்சி பண்ணி அதை செய்து முடிச்சதுனால, அதெல்லாம் இயற்கைக்கு புறம்பானதுங்கிறதுனால செஞ்சார். ஆக இந்த மாதிரி உங்களுடைய அனுமதி இன்றி அவர் நடந்துகிட்ட விதத்துக்காக தண்டனையாக 3 நாட்களுக்கு அவர் தன்னுடைய பணியை விட வேண்டும். அந்த பொறுப்பு 3 நாட்களுக்கும் யுதிஷ்டரிடம் கொடுக்கப்படும். யுதிஷ்டர் யாருன்னா யமதர்ம ராஜாவுடைய பையன் தானே. யமதர்மருக்கும் தர்ம தேவதைக்கும் குந்திக்கும் பிறந்தவர் தானே யுதிஷ்டர். அதனால அந்த பொறுப்பு 3 நாட்களுக்கு யுதிஷ்டரிடம் கொடுக்கப்பட வேண்டும். அவரிடம் இருந்து வேறு எதையும் நீங்கள் விரும்புகிறீர்களா? வேற ஏதாவது அவரை செய்யணும்னு நீங்க நினைத்தாலும் நீங்க சொல்லுங்க. அவருடைய பணி இந்த கணத்தில் இருந்து நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. காலை 10:40 மணி. என்னைக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது 30 செப்டம்பர் 1949. 1949வது வருடம் செப்டம்பர் மாசம் 30ஆம் தேதியிலிருந்து 3 நாட்களுக்கு யமதர்மர் அவருடைய பணியிலிருந்து நிறுத்தி வைக்கப்பட்டு அந்த பணி மாற்றி கொடுக்கப்படுகிறது அப்படின்ற ஒரு குறிப்பு இருக்கு. வேற எங்கேயாவது படிக்கும் பொழுது இது தேவைப்படலாங்கிறதுனால
ஞாபகப்படுத்துறேன். இயற்கையால் உங்களை தடுக்க முடியாது. ஆனால் அத்தகைய நடவடிக்கைகள் மிக அரிதாகவே எடுக்கப்பட வேண்டும். சில அற்ப விஷயங்களுக்காக ஏற்கனவே செய்யப்பட்ட வேலையை குலைக்க முயற்சிக்காதீர்கள் அப்படிங்கிறார். இதுதான் உங்க மனைவியின் மீது பாபுஜி கொண்ட அந்த ஒரு நிகழ்வுல அவருக்கு ஏற்பட்ட கோபத்துக்கு தான் இதை சொல்ல வர. சில அற்ப விஷயங்களுக்காக ஏற்கனவே செய்யப்பட்ட வேலையை குலைக்க முயற்சிக்காதீர்கள். அவரது சகோதரிக்கு, இறந்த உங்கள் மனைவிக்கு சிஹெச் மீது இருந்த அன்பின் அடையாளமாக அவருக்கான விஷயம் அவளால் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. என்ன பரிந்துரைக்கிறாங்க அப்படின்னா, சிஹெச்ங்கிறவர் தான் நமக்கு தெரியும், சிஸ்டர் கஸ்தூரியுடைய அப்பா ராம்தாஸ் சதுர்வேதி. அவருக்கு பாபுஜி மனைவி மீது மிகுந்த அன்பு உண்டு, மிகுந்த மரியாதை உண்டு. அதனால அவங்க மேலையும், அதாவது சிஹெச் மேலையும் பாபுஜியுடைய மனைவிக்கு மிகுந்த அன்பு உண்டு. அந்த அன்பின் காரணமாக அவங்க ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறாங்க. என்ன ரெக்கமெண்டேஷன்னா, அவருக்கு ஒரு பிரிசெப்டர்ஷிப் கொடுங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரெக்கமெண்டேஷன் வச்சுக்கலாமே. அதனால அதுதான் அப்படிதான் இருக்கணும். அது அவரது சகோதரிக்கு சிஹெச் மீது இருந்த அன்பின் அடையாளமாக அவருக்கான விஷயம் அவளால் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது என்பதை அவர் கவனிக்க வேண்டும். உங்கள் மனைவி ஒரு நல்ல பெண்மணியாக இருந்தார். தூய இதயம் கொண்டவள், ஆனால் உலகாயத பற்று அதிகம் கொண்டவள். அவளது எலும்புகள் அனைத்தும் சக்தி ஊட்டப்பட்டுள்ளன. எலும்புகள்லாம் இங்க டைரக்டா போன் எடுக்கக்கூடாது, அஸ்தி முழுமையாக சக்தி ஊட்டப்பட்டிருக்கிறது. 3 அக்டோபர் 1949 சுவாமி விவேகானந்தர். இப்ப அடுத்த கட்டம் வருது. இந்த 1 மாத காலம், இப்ப செப்டம்பர் அக்டோபர் இந்த மாதத்துல மனைவி இறந்த பிறகு எல்லாருக்கும் ஏற்படுற நிலைமை தானே. பாபுஜிக்கு அதுதானே. அவங்களுக்கு நிறைய பிள்ளைகள் இருக்கிறாங்க, குடும்பத்தை கவனிக்கணும், குடும்ப பொறுப்பு முழுமையா பாபுஜிக்கு வருது. இப்ப இதுக்கான தீர்வையும் கொடுக்குற இடத்துலதான் அவங்க இருக்கிறாங்க. எப்படி கொடுக்குறாங்க பார்ப்போம். உங்களுக்கு வேற என்ன வேண்டும்? உங்கள் குழந்தைகளை கவனித்துக் கொள்வது உங்களுக்கு முக்கியமான பிரச்சனையாக ஆகிவிட்டது. உங்களது வாழ்க்கை விலை மதிக்க முடியாதது மற்றும் எங்களுக்கு கிடைப்பதற்கு அரியது. அதன் எந்த பகுதியையும் வேறு எவரிடமும் ஒப்புவிப்பது எந்த விதத்திலும் உசிதமானதாக இருந்ததில்லை. அதனால உங்க குடும்பத்தை வேற யார்கிட்டயாவது ஒருத்தர்கிட்ட பார்த்துக்க சொல்றது உசிதம் இல்லை. அதை எல்லாத்தையும் பார்த்துக்கிற பொறுப்பெல்லாம் நாங்களே எடுத்துக்கிறோங்கிறார். உங்கள் மனைவி முற்றிலும் உலக பற்றுதல் இன்றி தனது இறுதி மூச்சை துறந்தால் உங்கள் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை நீங்க செஞ்சிட்டீங்க. இப்ப மதிப்பிற்குரிய லாலாஜி சொல்றாரு, உங்கள் வாழ்க்கை எவ்வளவு விலை மதிப்பெற்றது என்பது உங்களுக்கு தெரியாது. சகோதரரே, உங்களிடம் நான் வருத்தம் கொள்ளவில்லை. இந்த எண்ணத்தை கைவிடுங்கள். என்னிடமே நான் வருத்தம் கொள்வதென்பது எவ்விதம் சாத்தியமாகும்? அது என் கைகளாலேயே நான் தற்கொலை செய்து கொள்வதற்கு ஒப்பாகும். அத்தகைய விஷயம் எப்போது நிகழ முடியும்? ஏன்னா பாபுஜிக்கு அந்த ஒரு வாரத்துல என்னென்ன எண்ண ஓட்டங்கள்லாம் ஒரு சாதாரண மனிதராக வந்திருக்கலாம். மனைவி போயாச்சு, குழந்தைங்க இருக்கு, இவ்வளவு பெரிய நிர்வாகம், குடும்பம் இருக்கு, எல்லாத்தையும் பார்த்தாகணும், நான் என்ன செய்யறது? இந்த இதுக்காக நான் ஆன்மீக வேலையை விட்டுற முடியுமா? நான் ஆன்மீக வேலை செஞ்சேன்னா என் குழந்தைங்களை யார் பார்த்துக்கிறது? எப்படி இதெல்லாம் சமாளிக்க போறேன்னு ஒரு குழப்ப நிலை வந்திருக்கலாம். ஏன்னா ஒரு ஆதாரம் போகுது இல்லை வாழ்க்கையில எல்லாத்துக்கும். அப்ப அதுதான் லாலாஜி சொல்றாரு, உங்களுடைய வாழ்க்கையோட மதிப்பு என்னங்கிறது உங்களுக்கு தெரியாது. ஆனா நீங்க இந்த மாதிரி சின்ன விஷயங்களுக்காகலாம் வருத்தப்பட்டிருக்கீங்க. அதனால உங்க மேல எனக்கு வருத்தம் கிடையாது, உங்க மேல நான் வருத்தப்படுறேன் அப்படின்னா அது என் மேலேயே வருத்தப்பட்டுக்கிற மாதிரி. என் கைகளாலேயே நான் என்னை தற்கொலை செய்து கொள்வதற்கு அது ஒப்பானது. ஆகவே அந்த மாதிரி ஒரு விஷயம் நிகழாது, நீங்க கவலைப்படாதீங்க, உங்க குடும்பத்தை முழுமையாக நாங்கள் கவனித்துக் கொள்கிறோம். நீங்க சுவாமி விவேகானந்தர். இது நம்ம நாளைக்கு படிப்போம். இப்ப மணி 5:36 ஆயிடுச்சு. அவங்க பாபுஜி மனைவியினுடைய மறைவுக்கு பிறகு அவங்க வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள், அதை எப்படி ஒளி உலகத்துல இருந்து அவர்கள் எப்படி டேக் கேர் ஆஃப் த ஃபேமிலி என்ன பண்றாங்கிறதுலாம் நம்ம நாளைக்கு தொடர்ந்து படிக்கலாம். இப்ப நம்ம காலை நேர தியானத்திற்கு